This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock marketing, coding and more. அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸ் வந்துட்டு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு முருகனுக்கு வைகாசி விசாகம், தைப்பூசம், உத்திரம், அதாவது அதுக்கப்புறம் இந்த கிருத்திகை சஷ்டி, இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே முருகனுக்கு உகந்த தினங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த இதில் இல்லாத ஒன்று, அதாவது அதில் எதுலேயுமே இல்லாத ஒன்று முருகனுக்கு ரொம்பவே உகந்த நாள் அப்படின்னு சொல்கிற வரிசையில் இந்த ஆனி மாத கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு நாளும் விசேஷமாக முருகனுக்கு சொல்கிறாங்கங்க. இது என்ன அப்படின்னா, ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரம் என்று வருகிறது. ஆனி மாதத்தில் வருமா. இந்த நாளில் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சோம்னா என்ன பலன் கிடைக்கும், ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள்லாம் இந்த பதிவில் மூலம் நம்ம தெரிவித்துட்டு வர்றோம். அது எல்லாமே பார்த்து கவனமாக கேட்டுக்கங்க. தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆனி கேட்டை அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வருஷத்தில் ஜூலை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 2:30 மணிலேருந்து கேட்டை நட்சத்திரம் துவங்குதுன்னு சொல்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 8ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025, அதாவது அடுத்த நாள் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை முழுவதும் கேட்டை நட்சத்திரம் இருக்குது. ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய தினத்தில் பழனி மலைக்கு அபிஷேகம் நடைபெறும் விசேஷம் அப்படிங்கிறாங்க. இந்த வருடம் ஜூலை 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பழனி முருகன் கோவிலில் அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது ஒன்று நடைபெறுமா. தேவர்களின் அதிபதியான இந்திரனுக்கு உரிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இந்திரன் தனது தலைமை பதவியையும் பெயர் புகழ் அந்தஸ்தையும் நிலைநிறுத்தி கொள்ள இந்த ஆனி மாத கேட்டை நட்சத்திர நாளில் தான் சிவபெருமானை வேண்டி வழிபாடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சாஸ்திரங்களில் சொல்கிறாங்கங்க. எவர் ஒருவர் வாழ்க்கையில் பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை கௌரவம் உயர் பதவிகளோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இந்த ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரத்தன்று, அதுவும் வேறு எந்த கோயிலும் இல்லைங்க, பழனி முருகனை வந்துட்டு தரிசனம் செஞ்சோம்னா, அதுவும் பழனி முருகன் கோவிலில் நடக்கும் அன்னாபிஷேக பிரசாதம் கோவில் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டுட்டு வர்றாங்கங்க. முடிந்தால் அந்த அன்னாபிஷேகத்தை வாங்கி சாப்பிடுங்க. உங்களுடைய உடம்புல இருக்க பிணிகள் பிரச்சனை எல்லாமே நீங்கிடும்னு சொல்கிறாங்க. இதே ஆனி மாத கேட்டை நட்சத்திர நாளில் ஸ்ரீரங்கத்து பெருமானை வணங்குவதும் மிக சிறப்பான ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் பெருமானை வழிபாடு செய்ய செல்வ வளம் உயருங்கிறாங்க. இல்லற வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை நீக்கும் ஆதிசக்தி வாய்ந்த இந்த ஆனி மாத கேட்டை நட்சத்திர நாளை யாரும் தவற விடாதீங்க. அந்த நாளில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்துட்டு முடிஞ்சிடும் 8ஆம் தேதி. ஸோ மறக்காமல் போய் எல்லோரும் அன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கு அன்னைக்கு போக முடியாதவங்க அடுத்த நாள் போங்க. முருகன் என்றைக்காக இருந்தாலும் ஆசீர்வாதம் நம்ம கொடுப்பார். வரும் கேட்டை நட்சத்திரத்தில் முடிந்தால் பழனி சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்க. இல்லைனா ஸ்ரீரங்கம் போய் பெருமானை வழிபாடு செய்யுங்க. எதுவுமே முடியலை அப்படின்னா வீட்டு பூஜை அறையில் இருக்கும் முருகனையும் பெருமாளையும் விளக்கி ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் நீங்கள் கேட்ட வரங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தகவலை நான் முடிச்சுக்கிறேன். இதுபோல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கடவுளை பற்றின ஒரு விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப்